மாறன் வீரா சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு கோலாகலமா அப்படியே ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்குது. அப்போ மாறனுக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஃபோன் வந்துடுது. மாறன் வீரா கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. வீரா இன்னும் கொஞ்ச நேரத்தில் இவளோட ஆட்டம் முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் இவளுக்கு இருக்கு வேடிக்கைங்கிறாங்க. சரிடா மாறா, நீ ஹாஸ்பிட்டல் போகிற விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம், நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வான்னு சொல்கிறாங்க வீரா. சரி வீரா, நான் போய் ரிப்போர்ட்டை வாங்கிட்டு வந்துடுறேன்ட்டு போகிறாங்க வீரா. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், சொந்தக்காரங்க எல்லாரும் வந்திருக்காங்க. அவங்க முன்னாடி தான் அந்த ரிப்போர்ட்டை நம்ம படிக்க போகிறோம். அதனால சொந்தக்காரங்க யாரும் வெளியில் போகாமல் நீ பார்த்துக்கணுங்கிறாங்க. சரிடா, நான் பார்த்துக்கிறேன், யாரும் போக மாட்டாங்க. ரிப்போர்ட்டை பார்த்ததும் விஜயோட முகத்திரியை கிழிச்சிடலாங்கிறாங்க வீரா. முக்கியமாக இன்னும் யாராவது வரலைனாலும் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி உடனே வர சொல்லுங்கிறாங்க மாறன். சரிடா, இது எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ பத்திரமா பார்த்து போயிட்டு வாங்குறாங்க. சரி, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு மாறன் அங்கேருந்து போகிறாங்க. இங்கே விஜய் ஃபங்க்ஷனுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. அப்போ மாறன் வீரா ரெண்டு பேரும் ஏன் வரல, இன்னும் காணுமே அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க விஜய். அங்கே இங்கே தேடி பார்த்துட்டு அந்த பக்கமாக கண்மணி இருக்காங்க. கண்மணிகிட்ட வந்து விஜய் கேட்குறாங்க, அக்கா என்னக்கா இது, வீரக்காவும் மாமாவும் வரலையா, இன்னும் கோச்சிக்கிட்டு வெளியே தான் இருக்காங்களா, அக்கா சமாதானம் பண்ணி வர சொல்லலாம் அப்படின்னு விஜய் ஒன்றுமே தெரியாத மாதிரி அவங்க மேலே அக்கறை இருக்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு கண்மணி பதில் சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் இல்லை, வீரா இப்போ வந்துடுவா, மாறன் ஹாஸ்பிட்டல் போயிருக்காருங்கிறாங்க. எது ஹாஸ்பிட்டலுக்கா அக்கா, என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க விஜய். அதாவது நேற்று உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் செக்அப் பண்ணாங்கல்ல, அந்த ரிசல்ட் இப்போ வாங்கிட்டு வந்துடுவார், அங்கறக்காக ஹாஸ்பிட்டல்லேருந்து வர சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் விஜய்க்கு தூக்கி வரி போடுது. ஓஹோ, அப்போ நம்ம சந்தேகப்பட்டது சரியாத்தான் போச்சா, மாறன் அந்த ரிசல்ட்டை வாங்கக்கூடாது, அப்படியே வாங்கினாலும் அவன் வீடு திரும்பக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க விஜய். உடனே அந்த பக்கமாக வந்து ரவுடிங்களுக்கு ஃபோன் பண்ணி, டே மாறன் ஹாஸ்பிட்டல்லேருந்து வருவான், அந்த வழியத்தான் வருவான், வரும்போது அவனை தூக்கிடுங்கன்னு சொல்லிடுறாங்க. மாறன் வந்துட்டு இருக்கும்போது ரவுடிங்க மாறனை தடுத்து நிறுத்துறாங்க. அப்போ மாறனுக்கு சரியான கோவம் வருது. இவன் அநேகமாக விஜய் ஏற்பாடு பண்ண ஆளுகளாக தான் இருக்கணும்னு மாறனுக்கு சந்தேகம் வருது. வந்ததும் அடித்து வெளுத்து வாங்குறாங்க. மாறன் கிட்ட இருக்கிற ரிப்போர்ட்டை வாங்குறதுக்காக அந்த ரவுடிங்களும் மாறன் கிட்ட எதிர்த்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. மாறன் அவங்கள எல்லாம் அடித்து தும்சம் பண்ணிட்டு அந்த ரிப்போர்ட்டோட வீட்டுக்கு வராங்க. அதுக்கு முன்னாடியே இங்கே விஜய்க்கு ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்குது. அப்போ சொந்தக்காரங்க எல்லாரும் நலங்கு வச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ லட்சுமி அம்மா மட்டும் ஓரமாக நின்றுட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்து, அம்மா நீங்களும் இந்த வீட்டுக்கு சம்மந்தி ஆயிட்டீங்க, நீங்களும் வந்து நலங்கு வைங்க வாங்கங்கிறாங்க. இல்லைம்மா நான் வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி அம்மா சோகமாக நிற்கிறாங்க. அதை பார்த்து இன்னொரு அம்மா சொல்கிறாங்க, என்னம்மா நீங்கள் இன்னொரு பொண்ணு மாதிரி தானே விஜய், உங்களுக்கு உங்கள் மனசில் எதுவும் இல்லைன்னா நீங்கள் வந்து விஜய் நல்லா இருன்னு வாழ்த்திட்டு நலங்கு வைக்கணுமல்லங்கிறாங்க. அதுக்கு விஜய் சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். லட்சுமி அம்மாவும் அவங்கெல்லாம் சொன்னதுக்காக நலங்கு வைக்க வர்றாங்க. விஜய் பார்த்துட்டு மூஞ்சில் அடித்த மாதிரி, அவங்க ஒன்றும் வைக்க வேண்டாம், அவங்க ஒன்றும் மனசார என்ன நல்லா இருன்னு சொல்ல மாட்டாங்க, அப்படி சொல்கிற ஆள் கிடையாது. வள்ளியம்மா விஜய்கிட்ட கேட்குறாங்க, ஏ விஜய் என்ன நினச்சிட்டு இருக்க, ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்கேன்னு கேட்குறாங்க. ஆமாம் சித்தி, என்னோட வாழ்க்கை எப்படியோ போகட்டும்னு நினச்சிட்டு தானே இவங்களும் இவங்க பொண்ணு இந்த வீட்டில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. இவங்க பொண்ணுக்கு கிடைக்க வேண்டிய வாழ்க்கைன்னு நினச்சிட்டு என் வாழ்க்கையை கெடுக்க பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க எப்படி என்னை நல்லா இருக்குன்னு சொல்ல முடியும், நானும் என் பிள்ளையும் நல்லா இருக்கணும்னா இவங்க நலங்கு வைக்கக்கூடாது சித்திங்கிறாங்க விஜய். அப்படியே இவங்க ஆசீர்வாதம் பண்ணினாலும் வெளியால் தான் மனசால் சொல்லுவாங்களே தவிர உள் மனசில் நல்லா இருக்கக்கூடாதுன்னு தாங்க சித்தி நினைப்பாங்க. ஏ விஜய் என்ன நினச்சிட்டு இருக்க, பெரியவங்களை பார்த்து இப்படியா சொல்லுவேன், அவங்க மனசில் நினைக்கிறத உனக்கு எப்படி தெரியும், ஆனால் என்னதான் இருந்தாலும் தாயும் பிள்ளையும் நல்லா இருக்கணும்னு தான் யாரும் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க, உன்ன மாதிரி எல்லாம் யாரும் நினைக்க மாட்டாங்க, பேசாம இரு அப்படின்னு வள்ளியம்மா சொல்லவும், அப்படியெல்லாம் இல்லை சித்தி, இவங்களை பற்றி எனக்கு ஏற்கனவே நல்லா தெரியும், யார் எப்படி நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சதுனால தான் நான் சொல்கிறேன் சித்தி, இவங்க மட்டும் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணவே கூடாது, இந்த இடத்துல இப்போ இந்த விசேஷம் நடக்கணும்னா இவங்க வீட்டை விட்டு வெளியே போகணும் சித்திங்கிறாங்க விஜய். விஜய் சொன்னதை கேட்டு பிருந்தாவுக்கு சரியான கோவம் ஆத்திரம் வருது. இங்கே லட்சுமி அம்மா அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. பிருந்தா என்ன பேசுறதுனே தெரியாமல் அமைதியாக இருக்காங்க. கார்த்தியும் அதுக்கு மேலே கோவத்தில் கொந்தளிச்சு நிற்கிறாங்க. இங்கே விஜய் பேசுனது எல்லாம் கேட்டுட்டு யாரும் எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்காங்க. அப்போ பிருந்தா தான் வந்து லட்சுமி அம்மாவுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க, அம்மா நீ எதுவும் மனசில் வச்சுக்காதம்மா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மாறன் மாமா வந்துடுவார், அவளுக்கு இருக்கு, நீ அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாயிருன்னு பிருந்தாவும் எடுத்து சொல்கிறாங்க. என்னடி பொறுமையாக இருக்கிறது, இவ்வளோ பேர் முன்னாடி நம்மளை இவ்வளோ வசிங்கப்படுத்துகிறாளேங்கிறாங்க லட்சுமி அம்மா. சரிம்மா நம்ம கொஞ்சம் நேரம் வெளியில் இருக்கலாம் அப்படின்னு பிருந்தா லட்சுமி ரெண்டு பேர்த்தையும் வெளியில் போன்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் ராமச்சந்திரன் என்ன செய்கிறதுனே தெரியாமல், சரிம்மா லட்சுமி அம்மா அவள் தான் கோச்சிக்கிட்டு இருக்கா, அவங்க கண்ணுக்கு முன்னாடி நிற்க வேண்டாம், இப்படி உட்காருங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் லட்சுமிக்கு ரொம்பவே அசிங்கமாகவும் அவமானமாகவும் இருக்குது. வள்ளியம்மா இதை பொறுத்துக்கவே முடியாமல், விஜய் இந்த மாதிரியெல்லாம் ஆட்டம் போடுறாளே, இவளோட ஆட்டம் கூடிய சீக்கிரம் அடங்கணும், இந்த மாறன் சொன்ன மாதிரி இவ கர்ப்பம் பொய்யன்னு தெரியணும், அதுக்கப்புறம் இருக்கு இவளுக்கு அப்படின்னு வள்ளி கோவமா இருக்காங்க. இப்படி முகத்துக்கு நேராக பேசுவா, அதுவும் வயசு வித்தியாசம் இல்லை அப்படின்னு வள்ளி அம்மாவுக்கு விஜயா அப்படியே அடிக்கணும் போல தோணுது. ஆனால் என்ன செய்யறது, இவ்வளோ பேர் மத்தியில் எதுவுமே பேச முடியாமல் நிற்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் மாறன் வந்துடுறாரு. வந்ததும் அங்கே வீரா வந்து, டே மாறா ஏன்டா இவ்வளோ நேரம் அப்படின்னு கேட்கவும், அங்கே மாறன் நடந்தது எல்லாம் சொல்கிறாங்க. ஏன் சொல்கிற, நான் வர்ற வழியில் ரெண்டு ரவுடிங்க வந்து என்னை அடி நடிச்சிட்டாங்கங்கிறாங்க. இதை கேட்ட வீரா, இதெல்லாம் விஜயோட ஏற்பாடாக தான் இருக்கும், ஆனால் நீ ஹாஸ்பிட்டல் போனது அவளுக்கு எப்படி தெரியும்
தெரியும்னு தெரியலையே. சரி எப்படியோ நீ ரிசல்ட்டை வாங்கிட்டு வந்துட்டியல்ல, எல்லார் முன்னாடியும் போய் படிச்சு காட்டுடா. அவளோட முகத்திரைய கிழிச்சு அவளை இப்பவே வீட்டை விட்டு வெளியே துரத்தணுண்டாங்கிறாங்க வீரா. ஆமா வீரா, இப்ப இருக்கு பாரு அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வராங்க. வீரா மாறன் 2 பேரும் வரதை பார்த்த வள்ளியம்மா ஓடி வந்ததும் கேட்குறாங்க, வீரா ரிசல்ட்ல என்ன வந்திருக்குங்கிறாங்க. வள்ளியம்மா நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, ரிசல்ட்ல என்ன வந்திருக்கும், விஜி கர்ப்பம் இல்லைங்கிற விஷயம் தான் வந்திருக்கும், வேற என்ன வந்திருக்க போகுது, எல்லார் முன்னாடியும் மாறன் இப்ப படிப்பான், நீங்க கேளுங்கங்கிறாங்க வீரா. ஆமா வீரா, இந்த விஜி ரொம்ப தான் துள்ளறா. அந்த ரிசல்ட்ல என்ன வந்திருக்குன்னு தெரிஞ்சு அவளை உடனே வெளியே அனுப்பணும். உங்க அம்மாவை மனசு நோகும்படி எப்படி பேசிப்பட்டா பாரு, என் மனசுக்கு கஷ்டமா இருக்குதுங்கிறாங்க வள்ளியம்மா. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க வள்ளியம்மா, இன்னும் கொஞ்சம் நேரத்துல விஜயோட ஆட்டம் அடங்க போகுது பாருங்கங்கிறாங்க வீரா. மாறன் வந்து நிக்கிறாங்க. அப்ப விஜி எழுந்திருச்சு வந்து, என்ன மச்சான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தீங்களாமே, எனக்கு டெஸ்ட் எடுத்த ரிசல்ட் பாஸ்ன்னு வந்திருக்கா, என் குழந்தை நல்லா இருக்கா மச்சான் அப்படின்னு வந்து யதார்த்தமா கேட்குற மாதிரி விஜி கேட்டுட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்தா மாறன், ஓஹோ உனக்கு அப்படி ஒரு கனவு இருக்கா, இன்னும் குழந்தை இருக்கிறதா, நீ எங்க எல்லாத்தையும் நம்ப வைக்கிற மாதிரி டாக்டரையும் நம்ப வச்சிடலான்னு நீ நினைச்சிட்டு இருக்க, ஆனா ரிசல்ட் போய் சொல்லாதுல்ல அப்படின்னு மாறன் சொல்றாங்க. சரி மச்சான், அந்த ரிசல்ட்டை எடுத்து எல்லார் முன்னாடியும் நீங்க படிச்சு காட்டுங்க, நானும் என் குழந்தை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறேங்கிறாங்க விஜி. மாறன் ரிசல்ட்டை எடுத்து படிச்சு பாக்குறாங்க. பார்த்ததும் அதிர்ச்சி அடைஞ்சு நிக்கிறாங்க. என்னது, நாம நினைச்சது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணா இருக்கே, இவ கர்ப்பம் நல்லா ரிசல்ட் வந்திருக்குன்னு பாக்குறாங்க. அப்போ கார்த்தி வீரா இவங்க எல்லாரும், என்ன மாறா ரிசல்ட்டையே பார்த்துட்டு இருக்க, உண்மை என்னன்னு சொல்லு, இவ கர்ப்பம் இல்லை தானே, கர்ப்பம் இல்லைங்கிற விஷயத்த வெளிப்படையா சொல்றதுக்கு ஏன் தயங்கி நிக்கிற, சொல்லு சொல்லுன்னு கேக்குறாங்க வீராவும் கார்த்தியும். எப்படி ஒரு பொய்ய சொல்லி இந்த வீட்டுல என்னமா ஆட்டம் போட்டா, இவ ஆட்டத்தையும் கொட்டத்தையும் அடக்கணும்னா இந்த ரிசல்ட் தான் சரியான பதிலடி, சொல்லு மாறா என்ன ரிசல்ட் படிங்கிறாங்க வீரா. ரிசல்ட் மட்டும் பொய்ன்னு தெரிஞ்சா எல்லாருமே ஆளுக்கு 4 அடி போட்டே அனுப்பணும், சும்மா விடக்கூடாது, என்னமா ஆட்டம் காட்டிட்ட நம்ம கிட்ட, தண்ணி கட்டுறியடி ஏண்டி, இப்ப இருக்குடி உனக்கு அப்படின்ட்டு கண்மணி மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கமா கார்த்தியும் பிருந்தாவையும் சேர்ந்து வாழ விடாம என்னெல்லாம் பொய் பேசி எப்படி எல்லாம் இந்த வீட்டுல டிராமா பண்ணி அப்பா மனசுல எல்லாம் இடம் பிடிச்சிட்டாளே, பாவம் பிருந்தா அவ மனசோர்ந்து நிக்கிறா. இப்படி எல்லாம் காரணம், இதுக்கு காரணமே இந்த விஜி தான். எனக்கு இவளை பார்க்கவே பிடிக்கல, அப்படி இருக்க ரிசல்ட் மட்டும் எப்படி பாஸ்னு வரும், டே மாறா எல்லாரும் முன்னாடியும் உண்மை ஓடேடா, பிருந்தா என்னைய நம்பணுங்கிறாங்க கார்த்தி. விஜி உடனே ராமச்சந்திரன் கிட்ட போய் சொல்றாங்க, மாமா இவங்க சொல்றது எல்லாம் நம்பாதீங்க மாமா, சத்தியமான உண்மை, நான் கர்ப்பமா இருக்கேன், இந்த வீட்டுக்கு நான் முதல் வருஷம் பெத்து கொடுக்க போறேன், என்ன மனசை நோகடிக்காதீங்க மாமா, இவங்க சொல்றது எல்லாம் நம்பிட்டு இருக்காதீங்க, இவங்க எல்லாருமா சேர்ந்து ஏதோ ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, என்னை வீட்டை விட்டு வெளியே துரத்தணும்னு முடிவுல இருக்காங்க மாமா, இவங்க சொல்றதையும் மட்டும் நம்பிடாதீங்க மாமா, டாக்டர் போய் சொல்ல மாட்டாங்கல்ல, நான் கர்ப்பந்தான் மாமா அப்படின்னு கெஞ்சுற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. டே மாறா, நீ தான் ரிசல்ட் வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னீங்கல்ல, எல்லாரும் முன்னாடியும் சொல்றேன்னு வேற சொன்னீங்க, சொல்லுடா விஜி கர்ப்பமா இருக்காளா இல்லையா, எல்லாத்துக்கு முன்னாடியும் சொல்லுன்னு கேட்குறாங்க ராமச்சந்திரன். மாறன் பேசாம அமைதியா நின்றுட்டு இருக்கிறத பார்த்ததும் வீரா அந்த ரிசல்ட்டை வாங்கி பார்க்குறாங்க. பார்த்ததும் அவங்களும் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னம்மா நீயும் பேசாம இருக்கேன்னு ராமச்சந்திரன் கேட்கவும், ஆமா மாமா விஜி கர்ப்பமா இருக்கான்னு சொல்றாங்க. இதை கேட்டு விஜியோட அம்மா எல்லாம் சந்தோஷப்படுறாங்க. வள்ளியம்மா அப்படியே விஜி பக்கம் சாஞ்சிடுறாங்க. அடுத்தது என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளை